ஜெர்மனியின் யூராஸ்பர்க் பகுதியில் வசிக்கும் 62 வயதுடைய முதியவர் ஒருவர் தனது வீட்டில் தண்ணீர் குழாய் உடைந்ததால் அவசர உதவிக்கு ஆன்லைனில் சேவையை நாடினார். ஆரம்பத்தில் பயணச் செலவுக்காக 69 யூரோ கட்டணம் என பேசப்பட்ட நிலையில் 3 நாட்கள் கழித்து அந்த நிறுவனத்தை சேர்ந்த இருவர் வந்துள்ளனர். வந்தவர்களில் ஒருவர் தான் தண்ணீர் இணைப்பை மட்டும் துண்டிக்க முடியும் என்று கூறி அந்த சிறிய வேலைக்காக உடனடியாக 700 யூரோ கட்டணம் கேட்டு வற்புறுத்தியுள்ளார். அந்த தொகையை உடனடியாக அட்டை மூலம் செலுத்த வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்தினார். முதியவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருந்த முகவரி போலி என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் வழங்கிய ரசீதிலும் பல்வேறு குளறுபடிகள் இருந்தமை கண்டறியப்பட்டது. இந்த கும்பல் மீது ஏற்கனவே வேறு போலீஸ் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தற்போது வட்டி மோசடி சட்டத்தின் கீழ் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய மோசடிகளில் சிக்காமல் இருக்க அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் நம்பகமான சேவை நிறுவனங்களை மட்டுமே அணுக வேண்டும் என்று போலீசார் எச்சரிக்கின்றனர். அதிகப்படியான கட்டணம் அல்லது உடனடி ரொக்கப்பணம் கோரும் நபர்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும். தொழிலாளர்களின் விவரங்கள், வாகன எண்கள் போன்றவற்றை சேகரித்து வைக்கவும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். வேலைகளை ஒப்படைப்பதற்கு முன் சந்தேகம் எழுந்தால் தயங்காமல் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.